அதாவது தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் முத்துமலை சாங்கை வந்து சின்மை பாடினது மூலிமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து 96 மூவியில் கடைசியாக வந்து 96 மூவியில் தான் வந்து பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்மையை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது ஏன்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஸ் அதியமான் இயக்குற மூவிக்கு வந்து டி இமான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அவர் கூட வந்து இவங்க சின்னம்மையை வந்து இப்போது இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. தக் லைஃப் மூவி இப்போ வரைக்கும் டீசெண்டான கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 50 crores கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே 1 மட்டும் 15 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 13.35 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. டே 2ல் அப்படியே பாதி 7 crores தான் கலெக்ட் ஆச்சு. சாட்டர்டே கூட 7 crores, அதுக்கப்புறமா சண்டே வந்து 6.5 crores, அப்புறமா மண்டே வந்து 2 crores அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு வசூல் வந்து. அதே மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஓவராலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவி. ஸோ செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரோர்ஸ்லேருந்து லேக்ஸாக மாறிடுச்சு. ஸோ 1 2 lakh 5 lakh அந்த மாதிரி சம்திங் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு படம் வந்து. இப்போது கடைசி ஓப்பு வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃபுக்கு இருக்கிறது 17ஆம் தேதி ஜூன். அன்றைக்கி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் வந்து நெக்ஸ்ட் இயரிங் இருக்குது கமல்ஹாசனுக்கு. அதான் கர்நாடகா ஸ்டேட்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, கர்நாடகா வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் இந்த மூவி. பட் வந்து கமல்ஹாசன் அது வந்து மறுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஓன் ப்ரொடக்ஷன் அவர்தே, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அவர்தே தான். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்லாம் அவர் எதுவும் பார்க்க மாட்டார், பரவாயில்ல தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த இன்டர்நெட்டில் ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்கா வந்து கைதி 2ல் நடிக்கிறாங்க. கைதி 2ல் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு இல்லையா, கார்த்தியை வச்சு. ஸோ அந்த மூவியில் வந்து அனுஷ்கா வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அனுஷ்காவே வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அழைப்பும் வரல, என்னை யாரையும் வந்து அந்த படத்துக்கு கூப்பிடல, ஸோ இது வந்து முழுக்க ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட சிஇஓவான காவ்யா மாறனும், அதுக்கப்புறமா சிங்கரான அனிருத்தும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவங்க கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு இன்டர்நெட்டில். ஸோ இதுக்கு வந்து எதிர்க்கும் விதமாக அனிருத் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னென்னா, இந்த மாதிரி இது வந்து பொய்யான ரூமர்ஸு, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு பதில் வந்து காவ்யா மாறன் சைட்லேருந்து எதுவும் வரல. ஓகே, ஷாருக் கான் வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் நெக்ஸ்ட் மூவி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு டேரக்டர், நம்பிக்கையான டேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1800 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டேரக்டர் தான் நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டேரக்டர் வேறு யாரும் இல்லை, சுகுமார் தான். கடைசியாக வந்து அவர் புஷ்பா 2 மூலிமா 1800 crores வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து இவருக்கு பிடிச்சி குரூப் போயில அவர் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து இவர் ஓகே சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா ஷாருக் கான் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. 96 மூவியை எடுத்த பிரேம்குமார் டேரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நான் எடுக்க போகிற த்ரில்லர் மூவியில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு லீட் ரோலை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 96 part 2 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி வந்து இது த்ரில்லர் மூவின்றதுனால இது வந்து 96 part 2 இருக்காது. ஸோ 96 part 2 எடுக்கிறதா இருந்தால் விஜய் சேதுபதி, த்ரிஷா வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஆக்டர் சூர்யாவை எடுத்துக்கிட்டோன்னா ரெட்ரோ மூவிக்கு அப்புறமா இப்போ சூர்யா 45 ப்ராஜெக்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூவியும் வந்து ஷூட்டிங்கும் முடிய போகுது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளேயே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா 46 வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் வந்து போன வாரம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா இதுக்கு முன்னாடி நடித்த பழைய மூவி சூர்யா மூவி பார்த்திங்கன்னா அஞ்சான், அந்த மூவியை வந்து இயக்குனது லிங்குசாமி. அவர் வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் பண்ணுறோம், அஞ்சான் மூவியை வந்து ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது டேட் வந்து ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, தக் லைஃப் மூவிக்கு அப்புறமா வந்து சிம்புக்கு வந்து நிறைய லைனப்ஸ் இருக்குது. ஸோ லைனாக வந்து ஒரு 3 மூவிஸ் வந்து இருக்குது. ஸோ 5 மூவிஸ் வந்து சொல்கிறாங்க. பட் 3 மூவிஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படுற மூவி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் டேரக்டர் மூலிமா வந்து அந்த மூவி, அதுக்கப்புறமா வந்து தேசிங்க பெரியசாமி மூவி, அதுக்கப்புறமா அஸ்வத் மாரிமுத்து மூவி. இதுக்கு இடையிலேயே மணிரத்னம் வந்து சிம்பு வச்சு இன்னொரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு 1 வீக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு எடுக்கிறாரு. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வட சென்னைக்கு ஈக்குவலான பேஸு, அதாவது வட சென்னைக்கும் இதுக்கும் இவர் எடுக்க போகிற படத்துக்கும் ஒரு லீடு இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி. இப்போ எப்படி எல்சியூ அப்படின்னு சொல்கிறாங்க, லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதோ கனெக்ட் இருக்கும். வட சென்னைக்கு இதுக்கு வந்து கனெக்ட் இருக்கும். சேம் வந்து அந்த ஸ்லாங்
இறங்க அந்த ஒரு இதில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த மூவி எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் சோஷியல் மீடியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் வந்து ட்ராப்பு, வெற்றிமாறன் வந்து சூர்யா வச்சு இயக்க போகிறதே இல்லை. ஏன்னா சூர்யா வந்து அடுத்தடுத்த மூவி போயிடுறாரு. அதே மாதிரி வெற்றிமாறனுக்கும் அடுத்தடுத்த லைனப் இருக்கிறதுனால வட சென்னை வேறு ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிம்புவை கூட நடிக்கவே மாட்டார் அவர். சிம்புவை வச்சு ஒரு படமே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் பர்ஃபெக்ஷனாக வந்துச்சு மூவி. பட் வந்து அந்த மாதிரி வந்து நிறையா ஒரு மூவிக்கும் டைம் எடுக்கும். இவர் வந்து லாஸ்ட்டாக சீக்கிரமாக முடித்த படம் அப்படின்னு பார்த்தோம்னாவே அது அசுரன் மூவி தான். அசுரன் மூவியை தவிர மித்த எல்லா மூவியுமே கொஞ்சம் டிலே தான் ஆகுமே. டிலே ஆகுன்றதை தாண்டி அந்த அளவுக்கு அவர் வந்து பர்ஃபெக்ஷனை வந்து எதிர்பார்ப்பார் அவரோட அவுட்புட்டில். ஸோ இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்புக்கு வந்து இத்தனை லைனப்ஸ் இருக்குது, இத்தனை மூவி வந்து லைனப்ஸில் இருக்குது. ஸோ வந்து கால் ஷீட் கொடுக்க முடியாது. அதனால் வந்து இயக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை சிம்பு வச்சு வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அஃபிஷியலாக நமக்கு வந்து எந்த நியூஸும் வந்தால் தான் தெரியும் நமக்கு. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து தரமான பொருட்கள் வந்து மலிவான விலையில் கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.